நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் 17ஆம் தேதி நடந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான 9ஆம் வகுப்பு இயல் 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற பொது தமிழ் அதற்கான கேள்வி பதிலை தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 27 எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 2, தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 2, தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பி 3. கொஸ்டின் நம்பர் 3, இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? கொஸ்டின் நம்பர் 3, இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? ஆன்சர் சி சிவன் தான் 9வது தலைவராக இஸ்ரோவில் இருந்திருக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 4, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 4, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் விக்ரம் சாராபாய். கொஸ்டின் நம்பர் 5, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது? கொஸ்டின் நம்பர் 5, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி திருவனந்தபுரம். கொஸ்டின் நம்பர் 6, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? கொஸ்டின் நம்பர் 6, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் சி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. கொஸ்டின் நம்பர் 7, இந்திய ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். கொஸ்டின் நம்பர் 8, இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர். கொஸ்டின் நம்பர் 8, இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் பி மயில்சாமி அண்ணாதுரை. கொஸ்டின் நம்பர் 9, தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? கொஸ்டின் நம்பர் 9, தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஆன்சர் பி ஊரக திறனறிவு தேர்வு. கொஸ்டின் நம்பர் 10, கணினி மூலம் தொலைநகல் ஃபேக்ஸ் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? கணினி மூலம் தொலைநகல் ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி ஹாங் மாக்னஸ் கீ. கொஸ்டின் நம்பர் 11, வையக விரிவு வலை வழங்கிய உருவாக்கியவர். அதாவது அந்த சர்வரை உருவாக்கியதார்னு கேட்குறாங்க. வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கியவர், www சர்வர்னு இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பில்டு பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 12, கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 12, கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி வைரமுத்து. கொஸ்டின் நம்பர் 13, ஓரறிவு உயிரினத்தின் ஆற்றல் எது? கொஸ்டின் நம்பர் 13, ஓரறிவு உயிரினத்தின் ஆற்றல் எது? ஆன்சர் ஏ உற்றறிதல். இஸ்ரோவின் தலைவர் பதவியை வகித்த முதல் தலைவர் யார்? கொஸ்டின் நம்பர் 14, இஸ்ரோவின் தலைவர் பதவியை வகித்த முதல் தலைவர் யார்? ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 15, அக்னி சிறகுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
கொஸ்டின் நம்பர் 15 அக்னி சிறகுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதுவும் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். கொஸ்டின் நம்பர் 16 ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர்? கொஸ்டின் நம்பர் 16 ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சுஜாதா. கொஸ்டின் நம்பர் 17 ஐஸ்கிரீம் என்பதன் தமிழ் சொல் எது? கொஸ்டின் நம்பர் 17 ஐஸ்கிரீம் என்பதன் தமிழ் சொல் எது? ஆன்சர் பி பனிக்குழைவு. கொஸ்டின் நம்பர் 18 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? கொஸ்டின் நம்பர் 18 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆன்சர் ஏ முத்துலட்சுமி. கொஸ்டின் நம்பர் 19 சிறுபஞ்சம் மூலம் நூலை இயற்றியவர் யார்? சிறுபஞ்சம் மூலம் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ காரியாசன். கொஸ்டின் நம்பர் 20 மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை, இதில் எவ்வகை இடைச்சொல் இடம்பெற்றுள்ளது? மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை, இதில் எவ்வகை இடைச்சொல் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பி இணைப்பிடைச்சொல். கொஸ்டின் நம்பர் 21 எந்த மாநிலத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது? ஆன்சர் டி மகாராஷ்டிரா. கொஸ்டின் நம்பர் 22 டேஷ் விடுதும் பொருத்தமான உரிச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் விடுதும் பொருத்தமான உரிச்சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் டி கடி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? கொஸ்டின் நம்பர் 23 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆன்சர் ஏ சரஸ்வதி மஹால் நூலகம். கொஸ்டின் நம்பர் 24 காரியாசன் யாருடைய மாணவர் ஆவார்? காரியாசன் யாருடைய மாணவர் ஆவார்? ஆன்சர் பி மாகாயனார். கொஸ்டின் நம்பர் 25 தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, இதில் அமைந்துள்ள இடைச்சொல்லை தேர்ந்தெடு. தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, இதில் அமைந்துள்ள இடைச்சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ கூட. கொஸ்டின் நம்பர் 26 எந்த ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்? எந்த ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்? ஆன்சர் டி 2014. கொஸ்டின் நம்பர் 27 தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 27 தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் டி ஆகஸ்ட் 9. கொஸ்டின் நம்பர் 28 பாரதியார் எத்தனையாவது வயதில் பாரதி பட்டம் பெற்றார்? பாரதியார் எத்தனையாவது வயதில் பாரதி பட்டம் பெற்றார்? ஆன்சர் 11 வயசுலேயே அவருக்கு பாரதி பட்டம் பெற்றார் அவர். கொஸ்டின் நம்பர் 29 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறித்த எந்த நாணயத்தை வெளியிட்டது? 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறித்த எந்த நாணயத்தை வெளியிட்டது? ஆன்சர் ஏ 5 ரூபாய் நாணயம். கொஸ்டின் நம்பர் 30 மலாலா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கொஸ்டின் நம்பர் 30 மலாலா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் சி பாகிஸ்தான். கொஸ்டின் நம்பர் 31 அளவையும் காலத்தையும் குறிக்கும் சொல் எது?
அளவையும் காலத்தையும் குறிக்கும் சொல் எது? ஆன்சர் டி, எத்துணை. கொஸ்டின் நம்பர் 32. உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்கள் என்று கூறியவர் யார்? உலகில் சாகாம் வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, கதே. கொஸ்டின் நம்பர் 33. மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக. கொஸ்டின் நம்பர் 33. மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உரிச்சொல் தொடர். கொஸ்டின் நம்பர் 34. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, கவிமணி. கொஸ்டின் நம்பர் 35. கரும்பலகை யுத்தம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கரும்பலகை யுத்தம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி, மலாலா. கொஸ்டின் நம்பர் 36. 1930 ஔவை இல்லத்தை நிறுவியவர் யார்? 1930 ஔவை இல்லத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பி, முத்துலட்சுமி. கொஸ்டின் நம்பர் 37. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி, சாவித்ரிபாய் பூலே. கொஸ்டின் நம்பர் 38. யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, சோழர்கள். கொஸ்டின் நம்பர் 39. வெரி இ இலக்கணம் குறிப்பு தருக. வெரி இ இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஏ, சொல்லிசை அளபடை. கொஸ்டின் நம்பர் 40. ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் பி, 3100. கொஸ்டின் நம்பர் 41. அன்பளிப்பு என்னும் சிறுகதை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? அன்பளிப்பு என்னும் சிறுகதை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் 1970. கொஸ்டின் நம்பர் 42. தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த இதழில் எழுதினார்? தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த இதழில் எழுதினார்? ஆன்சர் ஏ, சுதேசி மித்ரன். கொஸ்டின் நம்பர் 43. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் டி, 6. கொஸ்டின் நம்பர் 44. ஆண்டாள் பாடிய நூல் எது? கொஸ்டின் நம்பர் 44. ஆண்டாள் பாடிய நூல் எது? ஆன்சர் பி, திருப்பாவை. கொஸ்டின் நம்பர் 45. ராவண காவியம் நூலின் பாட்டுடை தலைவர் யார்? ராவண காவியம் நூலின் பாட்டுடை தலைவர் யார்? ஆன்சர் டி, எதுவும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 46. ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள் ஆவார்? ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள் ஆவார்? ஆன்சர் பி, பெரியாழ்வார். கொஸ்டின் நம்பர் 46. ஆழ்வார்கள் எந்த கடவுளை வழிபடுவர்? ஆழ்வார்கள் எந்த கடவுளை வழிபடுவர்? ஆன்சர் ஏ, திருமால். கொஸ்டின் நம்பர் 48. பொதுவர்கள் பொலிவுற
போரடித்திடும் நிலப்பகுதி. பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி. ஆன்சர் சி, முல்லை. கொஸ்டின் நம்பர் 49. எங்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு கல்லூரி நடத்தி வருகிறது? எங்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு கல்லூரியை நடத்தி வருகிறது? ஆன்சர் டி, மாமல்லபுரம். சென்னையில் மகாபலிபுரம் தான் மாமல்லபுரம். கொஸ்டின் 50. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டது? கொஸ்டின் நம்பர் 50. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் சி, 143. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் இந்த 17 அன்னைக்கு நடந்த டெஸ்ட் நம்பர் 2ல் 9ஆம் வகுப்பு இயல் 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற முக்கியமான கேள்விகளை தான் நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளோட சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு மேலே போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? மேலும் இதுக்கு மேலே ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.